அரசியல் அனுபவம் இல்லாத, குறைந்தபட்சம் கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெறாத அரைகுறை அரசியல்வாதி அண்ணாமலை தமிழகத்தில் அவர் தலைமையில் இயங்கும் பாஜக 20% வாக்குகளை பெறுமென உளறிக் கொண்டிருக்கிறார். கனவு உலகில் மிதக்கும் அண்ணாமலைக்கு 20% என்பது எவ்வளவு பெரிய நம்பர்? அதை எட்டி பிடிக்க எத்தனை வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற கணக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அனுபவம் இல்லாத இந்த அரைகுறை அரசியல்வாதி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக இருப்பவர்களையும் பல முறை தேர்தலில் போட்டியிட்டு தோற்று போய் அரசியலே வேண்டாம் என வெறுப்பில் இருப்பவர்களையும் தேர்தலில் போட்டியிடும்படி கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் எம்எல்ஏவாக இருக்கும் நைனா நாகேந்திரன் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலும், மத்திய இணை அமைச்சராக இருக்கும் எல் முருகன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட இருப்பதாக அண்ணாமலையின் வார் ரூம் பாய்ஸ் புரளியை கிளப்பிவிட்டிருந்தனர். இந்த புரளிக்கு எல் முருகன் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அவர் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலையின் பேச்சை கேட்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்துதான் எல் முருகன் மாநிலங்களவை உறுப்பினராக முடிவு செய்திருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். உண்மைதான். நீண்ட காலமாக தமிழக பாஜகவில் பயணிக்கும் எல் முருகன் கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். ராசிபுரம் தொகுதியில் அவருக்கு வெறும் 1% வாக்குதான், அதாவது 1730 வாக்குகள் தான் கிடைத்தது. அதன் பின்னர் 2012ஆம் ஆண்டு சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அங்கு நிலைமை இன்னும் மோசம். 0.1% வாக்குகளை மட்டுமே பெற்றார். பாஜக கூட்டணி எதுவுமின்றி தனித்து நின்றால் என்ன ஆகும் என்பது 2 முறை டெபாசிட்டை இழந்த எல் முருகனுக்கு நன்றாக தெரியும். அதனால் மக்களை சந்தித்து தோற்பதை விட மாநிலங்களவை உறுப்பினராவதே மேல் என முடிவெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. 20% வாக்கு நிச்சயம் வெற்றி என உருண்டு புரளும் புழுகு மூட்டை அண்ணாமலை எல் முருகன் போன்ற சீனியர்களிடம் கள நிலவரம் என்ன, தனது உண்மையான உயரம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இஷ்டத்திற்கு உளரக்கூடாது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது.